ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன டிஃபன் செய்யலான்ட்டு யோசித்து பொங்கல் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் எல்லாருமே பொங்கல் தானே செய்கிறீங்க, சக்கரை பொங்கலாக செஞ்சுருங்க, அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா மணக்க நெய் ஊற்றி நல்லா சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு முடித்தாச்சு. ஸோ இப்போது இன்றைக்கி இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. சக்கரை பொங்கல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, என்னடா சக்கரை பொங்கலையே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதுதான் எங்கள் வீட்டில். ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் சக்கரை பொங்கல் செய்யணுன்ட்டு இல்லைல்ல, நினச்சாலுமே நம்ம செஞ்சு சாப்பிட்ற வேண்டியது தான். ஸோ அதனால் 4 பேருக்கு ஒரே ஒரு டம்ளர் அரிசி போட்டு நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே. இப்போ இந்த சக்கரை பொங்கல் எப்படி நான் செஞ்சுருக்கேன், என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதான் அளவு. ஸோ இந்த கப்பில் நான் பச்சரிசி 1 கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன், சிறுபருப்பு, எப்படி ஒன்றாலும் சொல்லிக்கலாம். ரெண்டுமே இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப்பு பாசிப்பருப்பும் 1 கப்பு பச்சரிசியும் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே கப்பில் 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி விகிதத்தில் அந்த ரேஷியோவில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது 6 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா அது ஈஸியாக வேகிறதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது கூடவே நம்ம இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஜிஆர்பி நெய் தான் எடுத்தேன். ஸோ இது வாங்கினது பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திக்காக இருக்குது, மேலே அப்படியே அந்த தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது நல்லா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு நெய் அடியில். ஸோ இப்போ அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எப்போவுமே நான் ஒரு 2-3 ஸ்டைலில் நான் பொங்கல் செய்வேன். ஸோ அதில் ஒரு ஸ்டைல் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலரி விட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு நல்லா அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பட் ஸ்வீட் வந்து நம்ம கம்மியாக போட்டாலும் அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டுக்கு. இப்போ நல்லா இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பொங்கலை. இந்த அரிசியும் பாசிப்பருப்பு என்ன பண்ணலாம், நல்லா வேக வச்சு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஆனால் தண்ணி நல்லா வெந்து நல்லா ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அதே கப்பில் நான் ஒரு 1.5 கப்பு வெல்லத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து இங்கே வெல்லம் தான் கிடச்சிது, வெள்ளை கலரில் இருக்கிற வெல்லம் தான் கிடச்சிது. இப்போ பாருங்கள், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன், அந்த பால் அதுலேயே சேர்த்துக்கிட்டேன். பால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பொங்கல் வந்து வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா இலகி வரும். நீங்கள் இந்த வெல்லத்தை நீங்கள் பாகு கூட எடுத்து சேர்த்துக்கலாம். மண் இருக்கும்னு நினச்சிங்கன்னா பாகு எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுல சேர்த்துக்கிறதுனால அந்த மாதிரி செய்யலை. நம்ம இப்போ ஏலக்காவை ஒரு 3 ஏலக்காவை நல்லா நசுக்கி அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்ல வாசனைக்கு உங்களுக்கு ஏலக்காய் பொடிச்சின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்குது. நல்லா வெல்லமும் அங்கங்கே இல்லாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பதம். உடனே சாப்பிட்டிங்கன்னா இது போதும். ஸோ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம சமையல்லாம் முடிச்சதுனால அடுப்பு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ கேரட் பொரியல்லாம் செஞ்சுருந்தேன், அதனால் இப்போ வேலையை முடிச்சுட்டு தான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள், தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன், வேறு எதுவுமே சேர்க்கல. அந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து திராட்சை சேர்த்துக்கிட்டேன், இந்த காஞ்ச திராட்சை. அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சூட்லேயே இந்த திராட்சை எப்படி பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். நான் அடுப்பே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே தூக்கி இந்த அரிசி பருப்புலாம் வேக வச்சு வச்சுருந்து இல்லைங்களா, அதை தலையில் கொட்டிடுவோம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக வறுபட்டிருக்கு இந்த திராட்சை முந்திரி எல்லாமே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். இது நல்லா கொட்டிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டான அட்டகாசமான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கலர் வந்து நான் வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு டார்க் வெல்லம், இந்த அச்சு வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அது கிடச்சிதுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நல்லா பொங்கலுக்கு நல்லா கலர் கொடுக்கும். ஸோ என்கிட்ட பக்கத்தில் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற வெல்லத்தையே சேர்த்துக்கிட்டேன். ஆனாலும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் வந்தால் தான் நம்ம வந்து பொங்கல் செய்யணுன்ட்டு இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.